என்னுடைய பேர் அப்துல் கரீம். நான் முகப்பேர்லேருந்து வந்திருக்கேன். நம்ம முகப்பேர் பள்ளியாசலில் ஒரு பிரச்சனை, தஹீ ஜமாத்துக்கும் சுன்னத் ஜமாத்துக்கும். அதில் அவங்க வந்து நம்ம அடித்து போட்டாங்க. அதில் எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கல. இப்போ என்ன கேட்டால் எனக்கு ஒரு கவலை என்ன கேட்டால், நாளைக்கு நாங்கள் பள்ளியாசல் நம்மளை சந்தாலேருந்து கூட நீக்கி வச்சுருக்காங்க. அல்லாவுடைய மௌத்து எட்டனைக்கு உண்டு. எனக்கு ஒரு கவலை, நாளைக்கு நான் மௌத்தா போனா இந்த ஜமாத்துல என்னன்னு கேட்க மாட்டாங்க. சரி, அதனால எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சரி சரி, அதனால நான் ஜமாத்து ரொம்ப அவ்வளோவா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நல்ல மௌத்து வந்து எப்போ வரும், ஆனா இப்படி செய்யறாங்க. சரி, ஆனா இது என்னன்னு யாரும் கேட்கல. அடிப்பட்ட சகோதரர் ரொம்ப நல்ல மனுஷன், அப்படியே அடிச்சு போட்டாங்க. சரி சரி, அதனால இது ரொம்ப கவலையா இருக்கு. சரி சரி, மௌத்து எனக்கு வந்துட்டுனா ஜமாத்துல உங்க அனைவரும் என் மௌத்துக்கு வர முடியும். மௌத்துக்கு கூப்பிட ஒரே மனுஷன் நான் தான். சரி சரி, என்ன மௌத்துக்கு நீங்க வந்து நல்ல அடக்கம் செய்ய முடியும். அன்பாட கேட்டுக்கொண்டு, அதாவது இந்த ஒரு வயசுலையும் அவங்களுடைய உறுதியை நீங்க பார்க்க வேண்டும். அவங்க முகப்பேர் பகுதியில் இந்த தௌஹீதில் இருக்கிறதுக்காக வேண்டி இவ்வளோ ஒரு பெரிய மனுஷன்னு கூட பார்க்காம அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, நிறைய இடைஞ்சல்கள் பண்ணி அவரை வந்து பிரச்சனையில் உண்டாக்கி இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவர்கிட்ட இருந்து சந்தாக்கள்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஒரு வயசான ஒரு பெரியவர்னு கூட அவங்க என்ன செய்யலை, அதெல்லாம் பார்க்குற அளவுக்கு அவங்க இல்லை. ஆனால் அவர் என்ன இப்போ நினைக்கிறாருன்னு கேட்டால், ஜமாஅத்தெல்லாம் சந்தாவெல்லாம் வாங்கலையே, மூத்தா போயிட்டு அடக்கம் செய்ய முடியாட்டி என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கவலையில் அவர் கேட்குறார். இது பொதுவாக அவருக்கு மாத்திரம் இல்லாமல் அனைவருக்கும் நம்ம சொல்லிக் கொள்ளுகிறோம். பள்ளி வாசல்களில் தொலை போகும்போது சில பிரச்சனைகள் வரும். என்ன பிரச்சனை, நீ வரக்கூடாது போகக்கூடாதுன்னு அடி போதெல்லாம் வரும். அப்படி வறுமையானால் நம்மால் இயன்ற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், வழக்கு போடுவோம், இது பண்ணுவோம். சில இடத்துல நமக்கு நியாயங்கள் கிடைக்கும், சில இடத்துல கிடைக்காமல் போகும். போலீஸுக்காரன் ரூபாயை வாங்கிட்டு என்ன செய்வான், நீ அங்கே போவாதே, அவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, நீ 4 பேர் இருக்கிற, உன்னோட கூட நாங்கள் ஆளுக்கு இருந்துட்டு இருக்க முடியுமா, அப்படி எல்லாம் சில தீர்ப்புகள் கிடைக்கும். சில இடத்துல போலீஸ் நியாயமாக நடந்து, டே அவனு முஸ்லீம் நீனு முஸ்லீம், அவனுடைய 10 காசு அதில் இருக்குது, நீ தடுக்காதே அப்படின்னு சொல்லக்கூடிய போலீஸ்காரங்கள் இருக்கிறார்கள். சில இடத்துல நியாயங்கள் கிடைக்கும், சில இடத்துல நியாயங்கள் கிடைக்காமல் இருக்கும். அது மாதிரி உள்ளதில் முகப்பேர் ஒன்றாக இருக்கிறது. இன்ஷால்லா அதனுடைய நியாயத்துக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். கிடைக்காம போனால் அது கவலை இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும், இந்த மௌத்து மேட்டருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து கண்டிப்பாக இந்த மௌத்தானவர் தான் ஜெயிப்பாரே தவிர எப்போதுமே ஜமாத்தார் ஜெயிக்க மாட்டாங்க. ஏன், இறந்த உடல் என்று வந்து விடுமையானால் அதை அடக்க மாட்டோன்னு சொன்னால் போலீஸை கொண்டாந்து வச்சு நம்ம அடக்கினா கூட அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கொண்டு வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த பாடி அடக்கம் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து எத்தனை ஊர்கள் இது மாதிரி செஞ்சிருக்கிறார்கள். அதெல்லாம் வராது, கேளுங்க. சில ஊர்களில் அது மாதிரி நடந்து நம்ம உணர்வுலை நம்ம நல்லம்பல்ங்கிற ஒரு ஊரில் ஒரே ஒரு சகோதரன், அவன் வீட்டில் ஒருத்தர் இறந்து போனவன்னு நினைச்சிட்டாங்க, கபருஸ்தானையும் திறந்து விட மாட்டோம், உள்ளே விட மாட்டோம், உன் வீட்டில் அடைக்கேன்னு சொல்லிவிட்டாங்க. நாங்கள் என்ன செஞ்சோம், மக்கள்லாம் லாரியாக போய் இறங்கணும். அந்த ஊரில் கலந்துருந்தா கூட 200 கூட வந்திருக்க மாட்டான். 10,000 பேர் மக்கள் திரண்டு நின்று அதிகமான மக்களுடைய துவாவோடு போலீஸ் பாதுகாப்போடு பூட்டை உடைச்சிக்கிட்டு உள்ள போய் அடக்கம் பண்ணணும். எவனும் தடுக்க இயலாது. அதனால அது எந்த ஜனாசா அடக்க மாட்டோங்கிற மிரட்டல் யார் பண்ணாலும் சரி, உறுதியா நீங்க வந்து மெசேஜ் மட்டும் ஜமாத்து கொடுத்தால் உடனடியாக பக்கத்தில் இருந்தால் தலைமையே வரும், தூரமாக இருந்தால் அக்கம் பக்கத்து மாவட்டத்துக்கெல்லாம் தகவல் கொடுத்து கொண்டாந்து என்ன செஞ்சிருவோம். 12 ஊர்களில் ஜெயிச்சிருக்கிறோம். இது 12 ஊர்களில் இது மாதிரி ஜமாத்தார்கள் அடக்க, காரைக்காலில், அதே மாதிரி வந்து நல்லம்பல்ங்கிற ஊரில், ராமநாதபுரத்தில், நாகலாபுரம், அந்த மாதிரி ஊர்களில் எல்லாம் நாம ஜமாத்து பூரா திரண்டு இந்த பயான் இப்படிலாம் வர்றீங்களே, பொட்டல்புதூரில், இது மாதிரி நிறைய ஊர்களில் நடத்தி காட்டி இருக்கிறோம். ஒரு கவலையும் படாதீங்க. அல்லாஹ் எப்போ வேணாலும் மௌத்து வரலாம். அல்லாஹ் வந்து இப்படி நீங்க செஞ்சது எதுக்குன்னு கேட்டா உங்களுக்கு நிறைய துவா கிடைக்கணுமா, அவ்வளோ அங்கே எல்லாருடைய துவாவும் கிடைக்கும், கவலைப்படாது இன்ஷா அல்லாஹ்.